களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி என்று நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை இந்த வேளையிலே இணைக்கிறார். நம்மோடு பேச அவர் இணைக்கிறார். அதற்காகத்தானே தொலைக்காட்சி ஊழியத்தை அமைத்து அடிமை வழியாக அவர் செயல்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த தொலைக்காட்சிக்கு ஊழியத்துக்கு எவ்வளவோ பணம் தேவை, அத்தனை தேவையும் உங்களை போன்ற நல்ல பிள்ளைகள் வழியாக கொடுத்து இந்த அடிமையை பேச வைத்து அவர் செயல்படுத்தி கொண்டிருப்பதை நினைத்தால் அவருடைய மகிமை அதில் வெளிப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்மை ஆண்டுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டுடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்க கடந்து வரலாம். செய்தி கேட்கிற அநேக சகோதரர்கள் சொல்வார்கள், இறை செய்தி மிக பயனுள்ளதாக இருக்கிறது, அது எங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கிறது என்று. ஆம், நம்ம ஒவ்வொருவருக்கும் பார்த்தானே அந்த ஆண்டவர் பேசுகிறார். எனக்கே சொன்னது மாதிரி அப்படிதான் இருக்கும். செய்தி கேட்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கணும். உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றபடி இந்த இறைவசன வார்த்தை, இந்த செய்தி இறைவசன வார்த்தையை அடிப்படையாய் கொண்டது தான். எனவே அங்கே விடுதலை உண்டு. ஒரு பக்கம் இறைவார்த்தனை கேட்கிறதுனாலே விடுதலை, மற்றொரு பக்கம் பார்க்கிற பொழுது எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் உடனிருந்து அடையாளங்களால் தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், மையப்படுத்துகிறார். அறுப்பதும் அடையாளங்களால் தன்னுடைய மையம் வெளிப்படுத்துகிறார் என்று மார்க் 16:20 பார்க்கிறோம். இந்த நாளிலும் செய்தி கேட்கிற அநேகர் அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற காரியங்களை அற்புதம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் எல்லாம் சாட்சி சொல்லவே முடியாது, அவர்கள் நிறைய சாட்சி இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்காக நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். அவர் வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது நமக்கு விடுதலையும் நம்முடைய வாழ்க்கை தேவையான அடையாளங்களையும் அவர் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துமுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆன்மா, சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் பலவனங்கள், குற்றங்கள், குறைகள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்னாலை கழுவி உம்முடைய தூய ஆவினால் நிரப்பி ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கேட்டு வாழ்வாக்கிக் கொள்ள கிருபை செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வேளையில் தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துக்கிற ஒரு அருமையான கருத்து, ஆண்டவரோடு கூட நமக்கு தொடர்பு, ஆண்டவரோடு கூட இணைப்பு, அவரோட தொடர்பு, இணைப்பு. நான் இந்த விவிலியத்தை படிக்கிற பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் என்னென்ன நிலையில வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து அவருக்காக வாழ்ந்திருக்கும். இந்த இறைவசன வார்த்தையின் படியாக நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்மை எந்தெந்த நிலையிலே கொண்டு நம்மை நடப்பித்து வருகிறார், செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது ஆச்சரியமா இருக்கும், வியப்பா இருக்கும்.
அதை குறித்து நான் தெய்வீக திருவிழத்திலே எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் நம்மை பற்றி எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார், என்ன நிலை அவர் இணைப்பு வைத்திருக்கிறார், தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தூயான உணர்த்துவதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏறத்தாழ 10 நிலைகளிலே இந்த தெய்வீகத்தில் 10 நிலைகளிலே கடவுள் நம்மோடு கூட செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் ஒவ்வொன்று சொல்லுகிற பொழுது குறித்து வைங்க. எல்லாம் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, நோட்டு வச்சிருக்கிறீங்க, எல்லாம் எழுதிருக்கிறீங்க. சந்தோஷம் சந்தோஷம். எல்லாரும் பைபிள் எடுக்கணும், எல்லாரும் நோட் எழுதணும். எழுதுறதோடு படிக்கிறதோடு மட்டுமல்ல, நீங்கள் ஊழிக்காரராக வரணும். நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களை கடந்து வரணும். அந்த கேட்டதோடு மட்டும் நின்று விடாதபடி கேட்ட அந்த 10 இருக்கிற பொழுது சொல்லணும், வருவேணும். அப்பொழுதுதான் இறையரசு கடந்து போகும், அவர் ராட்சியம் கடந்து வரும். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் முதலாவது சிந்திக்கிற பொழுது யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது 12வது வசனம், யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது முதல் அதிகாரத்திலே 12வது வசனத்தை காண்பிக்கிறார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும், அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். கடவுளுடைய பிள்ளைகள் ஆகின்ற உரிமையை அளித்தார். the first point, முதல் பாயிண்டை பார்க்கணும் சகோதரமே. என்ன சொல்லுகிறது? அவரிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு அவரை மீட்பராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகின்ற உரிமையை அளித்தார். பிள்ளைகள் நாம் எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, ஆண்டவர் பிதாவாகி கடவுள் தன் ஒரே மகனை நமக்கு அனுப்பியிருக்கிறார். பாவங்களை மீட்பதற்காக அனுப்பித்திருக்கிறார், பாவங்களை ரட்சிப்பதற்காக அனுப்பித்திருக்கிறார். அவரே மீட்பர், அவரே அன்னை மரியா வழியாக நமக்கு வந்தவர், விண்ணகத்திலிருந்து மண்ணகத்துக்கு வந்தவர். அவர் நமக்காக பாடுகள் பட்டவர், ரத்தம் சிந்தினவர், உயிரை கொடுத்தவர். அவரால் தான் நமக்கு மீட்பு என்று உள்ளத்திலே ஏற்று அவரை மீட்பராகவும் அவரை நம்முடைய அன்பு ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிள்ளைகளாகின்ற உரிமையை அளிக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நாம் ஒருவேளை எங்கே இருக்கலாம், ஒரு சாதாரண நிலையில போயிட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்று கடந்து வருகிற பொழுது அவரே மீட்பர் என்று உள்ளத்தில் ஏற்று அவரை வழிபட்டு அவரை ஆராதிக்கிற பொழுது உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளாகின்ற உரிமையும் அளித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. உரிமை, அந்த பிள்ளைகளாகின்ற உரிமை அளிக்கின்ற பொழுது நடப்பது என்ன? என் அன்பானவர்களே, பிள்ளைகளான உரிமை இருக்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்கிற தகுதியை பெற்றவர்களுக்காகவும் எல்லா கிருபிகளையும் பெற்றிருக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கின்ற உரிமைத்தான். நான் சொல்லுகிறது போது தூயான் உணர்த்ததால சில வசனம் சொல்லனாக்க நீங்க படிக்க வேண்டாம், குறிச்சிக்கிட்டு இதில் சொல்லுவான்ருக்கும். ரோமர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது, அந்த 15-16 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற பொழுது அவர் அப்பா பிடிக்கிறது கிறிஸ்துவோடு கூட உடன் உரிமையாளராக மாறுகின்றோம், பங்காளர்களாக மாறுகிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் கண்ணுடைய ஆவியால் இயக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை சொத்தை அனுபவிக்கின்ற நிலையிலே வருகின்றது என்று அங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்று அவரே நான் மீட்பர், அவரே நம் ஆண்டவர் என்று ஏற்று கடந்து வருகிற பொழுது அவருடைய பிள்ளைகளாகின்ற உரிமையை அவர் நமக்கு அளிக்கின்றார். முதலாவது பிள்ளைகள் என்ற உரிமை. அடுத்த ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். புனித பவுலடிகள் சொல்வார், புனித பவுலடிகள் 1 கொரிந்தியரில் சொல்லுவார். அந்த வார்த்தை பார்க்கணும். 1 கொரிந்தியரிலே 7ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை தயவுசெய்து அந்த தொடக்கத்திலிருந்து அப்படியே எடுத்து படிச்சு பாருங்க. படிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு உணர்வுகளும் உற்சாகமும் கடந்து வந்து கொண்டே இருக்கும். அடிமை நிலையில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் ஆண்டவர் வழியாய் விடுதலை பெற்றவர் ஆகிறார். அப்படியே விடுதலை நிலையில் அழைக்கப்பட்டவர் கிறிஸ்துவின் அடிமையாய் இருக்கிறார்.
நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் குறைவாக படிச்சுவேன். நீங்கள்லாம் படிச்செல்லாம் நிறைய பட்ட படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, நல்ல அறிவாளியாக இருக்கிறீங்க. என்ன கருத்து சொல்லியிருக்கிறது சகோதரமே? என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு? அடிமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், அடிமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவருக்கு அடிமையாகிறார்கள் என்று. யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விடுதலை கொடுக்கிறார். அன்று இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த விடுதலை ஆன மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற நிலையிலும் உண்டு, அடுத்த ஒரு நிலை பார்க்கிற பொழுது கடவுளுடைய அடிமைகள் என்ற நிலையிலும் உண்டு. இன்று அந்த காலத்திலே அந்நாட்களிலே எகிப்திலிருந்து அடிமை என்று பார்க்கிறோம். இந்நாட்களிலே பிசாசின் அடிமை தினத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், பிசாசின் பிடியிலே அடிமை தினத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் விடுதலை அளிக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பிசாசின் அடிமை தினத்திலிருந்து, பாபத்தின் அடிமை தினத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றவர் மீட்பராம் இயேசு கிறிஸ்து தான். அவரே மீட்பளிக்கிறவர். அவராண்டி மீட்பு விடுதலை இல்லை என்று பார்க்கிறோம். அந்த விடுதலை அளிக்கிற ஆண்டவர் இங்கிருந்து பிசாசின் பாவத்தின் அடிமைத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவரிடம் இவருக்கு நாம் அடிமையாகின்றோம். அந்த வசனத்தின் கருத்தை பார்க்கிற பொழுது என்ன நிலை? நானும் ஒரு காலத்திலே, என் சகோதரன் கூட ஒரு காலத்திலே, நாம் எல்லாரும் அப்படித்தான். ஒரு காலத்திலே நான் அதிகமாக என்னை பற்றியும் என்னுடைய சகோதர பற்றி அதை சொல்லுவோம். ஒரு காலத்திலே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே அந்த பாவத்தின் அடிமைத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்திலிருந்து எங்களை விடுதலை கொண்டு வந்தார். இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் அடிமைகளாய் இருக்கின்றோம். நான் அடிக்கடி பாடுகிற பார்த்தீங்க, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அப்படி பாடும்போது உண்மையாகவே உணர்வுபூர்வமாக பாடுவோம். எங்கேயோ எப்படி அடிமையா இருந்ததுன்னு இன்னைக்கு ஆண்டவருக்கு அடிமையா இருக்கு. முதலாவது பிள்ளைகள். இங்க நான் சொல்ல போது அடிமை. எல்லாம் ஒன்னோட ஒன்று பார்க்கிற பொழுது ஏதோ டிஃப்ரெண்ட் ஆகுறது இல்லை, எல்லாம் ஒன்னோட ஒன்று இணைந்து வருகிற கருத்து தான் இருக்கும். அடிமையில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பார்க்கணும். பிள்ளைகளாகின்ற நிலை, அடுத்து அடிமையாகின்ற நிலை. நானும் அடுத்தது ஒரு கருத்து நான் சொல்லுகிற பொழுது நாம் எல்லாம் கேட்ட ஒரு கருத்தான். இதில் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்க எனக்கு அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பற்றி இருக்கின்றதா இருக்கின்றது. ஆனால் அதே நிலையிலே மக்கள் இன்னும் பைபிள் எடுக்கல, இறைவசன வார்த்தைக்கு செவி கொடுக்கல என்போது அவர்கள் இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய படித்திருக்கிறார்கள், பட்ட படிப்பில் எவ்வளவோ படித்திருக்கிறார்கள், ஆனால் பைபிளை எடுத்து படிக்க முடியல. நான் அடிக்கடி சொல்றது தான், பிசாசுடைய தந்தர விளந்து. சகோதரமே, ஆண்டுடைய வருகை நாட்டில் மிக சமீபமாக இருக்கிற காலகட்டத்தில் பைபிளை எடுங்க. பைபிளை எடுக்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்களாம் பைபிள் எடுத்திருக்கிறீங்களா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. மக்கள் எல்லாரும் மீட்படையணும். ஒன்று தீமோத்தேயு 2:4 சொல்வார் அல்லவா, அன்றைக்கு எல்லா மக்களும் மீட்பை பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று. எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணர வேண்டும் என்று அவர். அதனால நீங்கள சொல்லுங்க, ஜெபிங்க, படியுங்க, செயல்படுங்க. ஓகே, நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய உழைத்தின் பாதையில் அதிகம் போயிட்டே இருக்குது இன்றைக்கும். அடுத்த ஒரு கருத்தை நான் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி. இந்த யோவான் நற்செய்தி சொல்லுகிற பொழுது நிறைய இருக்கும். யோவான் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனத்தில், அந்த யோவான் நற்செய்தியிலே 10-12 பார்க்கும்போது நல்ல மேய்ப்பன் நல்ல ஆயன் தான், நல்ல மேய்ப்பன் நல்ல ஆயன்ற கருத்தை கொண்டு வருவார். அதில் 10ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனத்தை படிக்கிற 11லேருந்து அப்படி படித்தானாக்க, 11 முதல் 12 படித்தானாக்க அங்கே அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். பாருங்க, நல்ல ஆயன் நானே சொல்லுகிறார். அவருடைய ஆடுகள் நாம், அவருடைய ஆடுகள். இந்த கருத்துக்கு நாம் அதிகமாக விளக்க நான் கொடுக்க தேவையில்லை.
புரியுதுங்களா? நாம் எல்லாம் கேட்டு படிச்சுத்தான். ஒரு ஆயன் என்றால் ஆடுகளுக்காக காடுகளை எப்படி மேய்க்கணும், எந்த இடத்துல பசும்புல் மேய்ச்சல் நடத்தி செல்லணும், அது குளிர்ந்த தண்ணீர் கொண்டு போறணும், அதுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு எல்லாம் அந்த நல்ல ஆயன் இருக்கிறார். ஒரு ஆட்டுக்காக தன் உயிரே கொடுக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக உயிரை கொடுக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் ஆடுகள், நாம் எல்லாம் ஆடுகள், அவரே ஆயன். நம்மை பசும்புல் மேய்ச்சலை வழிநடத்துகிறவர், குளிர்ந்த நீரை வழிநடத்துகிறவர், பாதுகாப்பு கொடுக்கிறவர், ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது இருந்தால் தோல் மேலே துமைந்து சென்று நடப்பிக்கிறவர், காயம்பட்டால் அதை கட்டு போடுகிறவர், அவர் கட்டு போட்டுகிறவர். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வாரு, என்ன அறிமை சொல்லிருப்பார் எனக்கு. அந்த நல்ல பாட்டு நீங்கள் அதிகம் பாடுகிறதெல்லாம் நான் பாடுகிறது தானே. திருப்பாடல் 23ஆம் திருப்பாடலை பாடுகிற பொழுது அதில் அறிவான கருத்தில் சொல்லுவார். அந்த 1-2 வசனத்தை படித்து பாடுங்கன்னு பார்க்கணும். ஆண்டவரே என் ஆயன், ஆண்டவரே என் ஆயன், எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார், இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார், அழைத்து செய்வார். எத்தனை அருமையான கருத்து. அப்படியே ஒவ்வொன்று கொண்டு வந்து அந்த திருப்பாடல் 23 அப்படியே படிக்கிற பொழுது அந்த ஆசிரியர் உணர்ந்து பாடுவார். என் ஆயன் ஆண்டவர் அவரே, என் ஆயன் ஆண்டவர் அவரே. அவருடைய மந்தையாய் இருக்கிற ஆடாய் இருக்கிற என்னை பசும்புல் மேய்ச்சலிலே தண்ணி குளிர்ந்து தண்ணி அன்றி பாதுகாப்பிலே வழிநடத்தி போய்கொண்டே இருக்கிறார் சொல்லி அப்படியே சொல்லி அந்த 6வது வசனம் கிருபையும் அருளும் பின்தொடரும் என்று சொல்லுவார். இது எப்பவுமே பின்தொடர்கின்ற ஒரு கருத்து. ஆயன் கொஞ்ச நேரம் ஆடை மேய்ச்சிட்டு அப்படி விட்டுட்டு போறதில்லை. எப்பவுமே நம்ம தொடர்ந்து தொடர்ந்து வழிநடத்துகிறவரா இருக்கிறான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவருடைய ஆடுகள் நாம் கவலைப்படவே தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை. அவரே நமக்கு பாதுகாப்பு, அவரே நமக்கு பராமரிப்பு, அவரே நமக்கு பசும்புல் மேய்ச்சல் என்ன அர்த்தம்? நல்ல குளிர்ந்த தண்ணீர் என்று என்றால் என்ன? இறைவசன வார்த்தையும் தூய ஆவியும் கொடுத்து நம்மை ஆத்மீக வாழ்க்கையிலே வாழ்ந்து வளர செய்கிறவர் அவர். பசும்புல் மேய்ச்சல், இறைவசன வார்த்தை, குளிர்ந்த தண்ணீர், தூய ஆவியானவர், இது ரெண்டும் நமக்கு கொடுத்து ஆத்மீக வாழ்க்கையிலே வாழ்ந்து நன்றாக வாழ்ந்து வளர்ந்து கவருக்குள் போகணும் என்று தான் அவர் நம்ம நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதில் ஏதாவது இடர்பாடுகள் வந்தால் அவர் பாதுகாப்பு பராமரித்து நடத்துவார் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஆயன், அவருடைய ஆடுகள் நாம். முதலாவது பார்த்தோம் பிள்ளைகள் என்று, 2வது நாம் பார்த்தோம் அவருடைய அடிமைகள் என்று, 3வது நாம் பார்த்தோம் அவருடைய ஆடுகள் என்று. ஒவ்வொரு வார்த்தையும் ஆடுகள் என்று பார்த்தோம். அடுத்த ஒரு கருத்தை நான் கூட நான் பகிர்ந்து கொள்ள விடுகிறேன். புனித பவுலடிகள் சொன்ன வார்த்தை தான் அது. புனித பவுலடிகள் சொன்ன வார்த்தை புனித பவுல் அவளுக்கு கல்யாணத்துக்கு சொல்லியிருக்கேன். 1 கொரிந்தியரிலே 12ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம் ஒரு கருத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள், அதன் தனித்தனி உறுப்புகள். கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்குல்ல, இதெல்லாம் ஒவ்வொன்றும் உணர்ந்தா நம்ம ஆண்டவரோடு கூட அனுபவிக்கிற அனுபவம் இருக்குன்னு. இதெல்லாம் விவிலியத்தில் வெளியே படிக்கிற பொழுதுதான் தெரிகிறது. ஏதோ கடமைக்காக கோயிலுக்கு போயிட்டோம், திருப்பதி வந்து விட்டோம் இல்லை, படிக்கிற பொழுது தான் உணர முடிகிறது. பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடல், நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள், அதன் தனித்தனி உறுப்புகள் ஒவ்வொருவரும் அதன் தனிகள். அப்போ கிறிஸ்து திருச்சபை, கிறிஸ்து திருச்சபை. நான் திருச்சபையில் நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒரு உறுப்புகளாக இருக்கின்றோம். உறுப்புகளா? கண், காது, நாவ், வாய், கை, ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கின்றது. அந்த உறுப்புகளை போய் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களை பார்க்கணும் இருக்கும். இந்த திருச்சபை அதன் உறுப்புகள், கிறிஸ்து திருச்சபை, கிறிஸ்து திருச்சபை அதன் உறுப்புகள் சொல்லிருக்கிறோம். அந்த உறுப்புகள் சொல்றது கண், காது முதல் சொல்லிருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த கண்ணில் ஏதாவது ஒரு தூசு விழுந்துச்சுனாக்க உடனே இந்த கை என்ன பண்ணுது, ஓடி போய் துடைக்கிறது, துடைச்சி அசீர்படுத்துது.
இங்க ஏதாவது புல்லு அரிச்சிருச்சுனாக்க உடனே இந்த கை ஓடி போயிட்டு இங்க சொரிஞ்சு கிஞ்சி பண்ணுது. யாராவது பார்த்தனாக்க கண்ணீர் அழகு வந்துடுது. இதெல்லாம் சொல்லு. ஒவ்வொரு உறுப்புகளும் உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்குது. இப்படி அமைப்பினை கொண்டு வருவது தான் ஆண்டவர் நல்ல அருமையான உதாரணத்தை வைத்து கொண்டு வருகிறார், கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று. இன்னைக்கு நானும் ஒரு உறுப்பு, என் சகோதரர் ஒரு உறுப்பு, அவர் ஒரு உறுப்பு. நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் உறுப்புகளாக, திருச்சபையின் உறுப்புகளாக அந்த நிறு செயல்பட்டு கொண்டிருப்பது தான் இருக்கலாம். கண்ணுக்கு காதாக்க உடனே கண்ணுக்கு காது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஆண்டவர் தன்னை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கணும், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய நான் வாயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிறிஸ்துவின் வாய். என் அன்பு சகோதரர் சொல்வார், நான் கிறிஸ்துவனுடைய காதுன்னு சொல்லுவார். நான் கிறிஸ்துவனுடைய கண்ணுன்னு சொல்லுவார். ஒவ்வொரு நம்முடைய உறுப்புகளை அவருடைய செயல்பட்டு கொண்டிருக்கிறதான். எனவே நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனி தனி உறுப்புகள் என்பதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது எல்லாரும் பிரைஸ் லார்ட் சொல்லலாம். பிரைஸ் லார்ட். என்ன பார்க்கணும், ஏதோ நாம் நினைக்கிறோம், ஏதோ போயிட்டு இருக்கிற பக்தி இதில் எவ்வளோ அருமையாக இருக்கேன் சார். எனக்கு நிறைய சொல்லணும் போனேன் இருக்கேன். அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது கருத்து சொல்கிறதுக்குள்ளே நேரமாகும் போல் நினைக்கிறேன், ஆனால் சொல்லி முடிக்கலாம் இருக்கும். அடுத்த ஒரு கருத்து பார்க்கும் பொழுது முதலாவது பார்த்தோம் பிள்ளைகள், அடுத்தது அடிமைகள், மூணாவது ஆடுன்னு பார்த்தோம், நாலாவது உறுப்புகள் பார்த்தோம். சரி, அஞ்சாவது ஒரு பார்த்து முடிக்கலாம். 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் எடுக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதில் 16-17 ரெண்டு படிக்கணும். 16-17 2 வசனம் படிக்கணும். அதில் 2 கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் 16-17 பாருங்க. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, கடவுளுடைய கோயில் தூயது, நீங்களே அக்கோவில். பார்க்கணும் பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்தை பார்க்கிற பொழுது, அது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்களே அந்த கோயில். இந்த கோயிலை யாராவது அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். கடவுளுடைய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆவியானவர் தங்குகின்ற கோயில், ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலும், என்னுடைய உள்ளத்திலும், என் நண்பருடைய உள்ளத்திலும், நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தூய ஆவியானவர் தங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் நாம் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆண்டவர் குடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் வருவார்கள். இந்த ஆவியானவர் இங்கு இருக்கிற இந்த ஆலயத்தை நோக்கி மக்கள், மற்ற சமயத்து மக்கள், கடவுளை அறியாதவர்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். இங்கே நடக்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து மக்கள் ஓடி வருவார்கள். இன்னைக்கு நாம் பார்க்கிற பொழுது சில கடவுளுடைய ஆவியானவர் வெளிப்பட்டு செயல்பட்டுகின்ற ஆவியின் வரங்களை கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு, பணியாளர்கள் உண்டு. அவர்களெல்லாம் பேசுகிற பொழுது நோய்கள் நீங்கிறது, வியாதிகள் அகன்று போகின்றது, அற்புத அடையாளம் நடந்து கொண்டிருக்கின்றது, தொடுகிற பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மக்கள் கூட்டமாய் சென்று கொண்டு பார்க்கிறார்கள், கேள்விப்படுகிறோம் அல்லவா? அப்படி என்றால் என்ன? அது ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் இருந்து செயல்பட்டு கொண்டார். அந்த ஆவியானவர் இயல்புக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். அங்கே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் இதை பற்றி சொல்லணும்னாக்க நிறைய சொல்லணும். அந்த செய்தியை நான் கொண்டு நடந்திருக்கேன். அடுத்த நாள் கூட இருக்கும். நாம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது தூய ஆவியானவர் இங்கே தங்குவார். இந்த ஆலயம் பாருங்க, இந்த ஆலயத்தை யாராவது அழித்தால் அவர்களை அழித்து விடுவேன்னு சொல்றாரு. அப்படின்னு நம்மளை யாரும் டச் பண்ண முடியாது, தொட முடியாது. அப்படி யாராவது தொட்டா இது பண்ணாங்களாக்க அவர்களை ஆண்டவர் அழிச்சிடுவார். ஒருவேளை என்னை நான் அழிச்சு கூட இதை குறித்து நான் பார்க்கணும், நிறைய செஞ்சு பார்க்கணும். கடவுளுடைய பிள்ளைகள், அடுத்தது அடிமை, அடுத்தது ஆடு, அடுத்தது பார்க்கும் உறுப்புகள். 5வது பார்த்தோம் என்னது?
கோயில் என்று பார்த்தோம் அல்லவா? சரி, அந்த இருக்கு. இப்போ 6வது ஒரு கருத்துக்கு நாம் வருகிறோம். 6வது கருத்து பார்க்கிற பொழுது புனித பவுல் தான் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பார். கலாத்தியர் புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே 10வது வசனத்தை எடுத்து பார்த்து பாருங்கள். கலாத்தியர் 1 அதிகாரம் 10வது வசனம். நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. பாருங்கள், மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கடவுள் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. என் அன்பானவர்களே, இது மிக உச்சமான கருத்து. மனிதன் தப்பு செய்கிறார்கள், அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லணும், அவர்களை மாற்றணும். அவர் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அவர் சொல்லணும். அவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி மழுக்கிற கருத்தை கொண்டு வரக்கூடாது. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என் அன்பானவர்களே, பைபிள் வார்த்தைகள் எழுத்தம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவாசன வார்த்தைகள் மறைநூலில் அழைக்க கொடுக்கப்பட்ட தூயால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையாக வாழ பயிற்றுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்பிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, சீராக்குவதற்கு, நேர்மையாக வாழ. அப்போ இந்த வசன வார்த்தைகளை மக்கள் சொல்லணும். ஆண்டவர் பைபிளில் இப்படி சொல்லணும். அப்படி அவர் மகன் சொல்லணும். அவன் கேட்டு மனம் திரும்புகணும். தவறான வாழ்க்கை வாழ்றவன் சொல்லணும். அப்ப திரும்பணும். அவர் என்ன நினைப்பாங்க அப்படி கொண்டு கூடாது. இப்படி நினைச்சானாக்க மனிதனுக்கு உகந்தவனாக இருக்கு பார்த்தனாக்க கடவுளுக்கு வந்து முடியும். இந்த நாளிலே பார்க்கிற பொழுது இந்த வசன வார்த்தை என் உள்ளத்தின் கடங்களை கடந்து போகின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. அநேக பணியாளர்கள் எல்லாம் அந்த மேலோட்டமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கொண்டு வரணும், சொல்லணும். இதை குறித்து புனித பவுலடிகள் அங்கே அவருக்கு சொல்ல முடியல, தன்னுடைய தன் சீடனாக இருக்கிற தீமோத்தேயுக்கெல்லாம் சொல்ற வார்த்தையை படித்து பாருங்க. அதுல எவ்வளவு அருமை சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் எடுத்து படித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் எடுத்து படித்து பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? இவற்றை சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து கூறினால் நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாய் இருப்பாய். நீ பின்பற்றி வருகிற விசுவாச கோட்பாடுகளாலும் நற்போதனைகளாலும் வளர்ச்சி பெறுவாய். என்ன எடுத்து கூறினார்? நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாய் இருப்பாய், ஊழியனாய், பணிகாலனாய் இருப்பாய்னு சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பான சகோதரமே, இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது அமைதி என்று சொல்லி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயங்களை மேலோட்டமாகவே குணப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டம் இறைவா புத்தல் சொல்லப்பட்டார். புனித இறைவா சொல்லப்பட்டிருக்கிறார். இறைவாக்கினர் என் மக்களுக்கு ஏற்பட்ட காயங்களை மேலோட்டமாக குணப்படுத்தான். அமைதியே இல்லாத போது அமைதின்னு சொல்லி என்ன இங்கே சீல் பிதிக்கப்பட வேண்டும். ஐயோ வலிக்க சொல்லக்கூடாது. ஐயோ அவனுக்கு வலிக்க முடியல. எனக்கு இப்போ இங்கே புண்ணுக்கு சீல் பிடிச்சிருக்குனாக்க அந்த சீல் வெளியே வந்தால் தான் அது நடக்கும். கண்டிப்பாக அழுக வரும். அந்த சீல் பிதுக்கப்பட வேண்டும். நான் ஏசாயால் சொல்லுகிற பொழுது சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் போட்டு கட்டு போடப்படவில்லை, குணமாக்கப்படவில்லை சொல்லு. சீல் பிதுக்கணும். அவங்க அழுவான்னு பார்க்கக்கூடாது, ஐயோன்னு பார்க்கக்கூடாது, என்ன நினைப்பாங்கன்னு பார்க்கக்கூடாது, சொல்லணும். அப்படி செய்கிறவர் தான் உண்மையான கிறிஸ்துவின் தொண்டராக இருக்க முடியும்னு சொல்லார். தொண்டு செல்லி வளர்ந்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வருகிறார். என் அன்பான சகோதரமே பாருங்க, ஒவ்வொரு வசனம் எடுத்து கூறினால் நீ கிறிஸ்துவின் நல்ல தொண்டனாய் இருப்பாய், நல்ல பணியாளனாய் இருப்பாய் என்று அங்கே சொல்லுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சமூகம் எப்படி என்ன நினைச்சு படுக்கும், எழுந்து செயல்பட இருக்கும். சார் இந்த சொல்லிக்கிட்டு வரும்போது வேற ஒரு செய்தின்னு சொல்லணும்னு போயிருக்கிட்டு நேரம் கிணஞ்சி போயிட்டு இருக்கிறது. அடுத்து 5 ஆராய்ச்சிகளா 7வது பாயிண்ட் 2 தீமோத்தேயு போட்டு எடுங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் எடுங்க. 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனம் குணத்தரார். 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனம். முதல்ல 3 படிங்க, அப்புறம் 4 படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவின் நல்ல படை வீரனை போன்று
துன்பங்களில் பங்குகொள். துன்பங்களில் பங்குகொள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் நல்ல நல்ல படைவீரன் நல்ல படைவீரன் போன்று துன்பங்களில் பங்கு பெறுகிறார். துன்பங்களில் பங்கு பெற கொஞ்சம் வைப்போம். துன்பம் சொன்னால் யாரும் வரமாட்டீங்க, எல்லாம் தூயாவுக்குள்ள வரும்போது வருவாங்கன்ட்டுக்கு. கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனுக்கு நாம் இன்று படைவீரனாய் மாறப்பட வேண்டும். யாருக்கிட்ட? படைவீரன் போருக்கு. எபேசியர் சொல்லுகிற பொழுது புனித பவுல் சொல்லுவார், நாம் சாதாரண மனிதர்களோடு கூட போராடவில்லை. எபேசியர் 6:12 சொல்கிறது, நாம் சாதாரண மனிதர்களோடு போராடவில்லை. அதிகாரம் தாங்கிறவர்கள், ஆட்சி செலுத்துகிறவர்கள், இருளில் வாழ்கிற மக்கள், அறியாமல் இருள் வாழ்க்கை, அப்புறமல் தான் வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிலோடு கூட போராடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக நீங்கள் கடவுள் அருளுகின்ற படைக்கலங்களை, போர்க்கருவிகளை அணிந்து கொள்ளுங்கள் சொல்லிருக்கிறார். போருக்கு தயாராக போன்னு சொல்றது. அடுத்து போகணும். இன்னைக்கு யாரிடம் பொல்லாத பிசாசன் ஆட்சி புரிந்த மக்கள் எல்லாம் ஆட்சி புரிஞ்சிட்டான். பொல்லாத பிசாசன் பாவத்தின் நிமித்தமாக மக்களை அடிமைப்படுத்தி போராட்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனிடம் போராட்டணும், போராட்டத்தை கடந்து போகணும், பிசாசை ஓட்டணும், அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை கொண்டு வரணும். அதுக்காக தான் போர் வீரனாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த வசனத்தை அடுத்த வசனம் 4ஆம் வசனம் படித்து பாருங்கள். அந்த 4ஆம் வசனம் என்ன சொல்லுகின்றது? படைவீரர் எவரும் பிறப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார்கள். படையில் சேர்த்துக் கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் என்றோ. ஆமாம், தன்னை படைவீரரில் சேர்த்து கொண்டவருக்கு உகந்தவராய், இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. தன் படைவீரர் நான் இது பார்க்கணும். இப்போ நான் என் சகோதரர்களும் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து அப்படி கொண்டு வரும் பொழுது எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களை ஆண்டவர் தானே அழைத்து ஒரு படைவீரனாக, போர் வீரனாக கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு உகந்தவனாக நாங்கள் வாழ்ந்திருக்கப்பட வேண்டும் இல்லைங்களா? அப்போதான் ஆண்டவர் நன்றின்னு சொல்லுவார், சந்தோஷப்படுவார், ஆசீர்வதிப்பார். நாம் இதை வச்சுக்கிட்டு மற்ற காரியங்களை ஓடக்கூடாது. அவன் படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற இடத்துல ஓட மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, எல்லாம் என் எஜமானன், என் தலைவர் பார்த்துக் கொள்வான் தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். இந்த படைவீரன் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, ஜனவரி மாதம் எங்கள் வீட்டில் இறைமன்றாட்டி வீட்டில் வாக்குத்தத்த கூட்டம் நடத்தினோம். அந்த வாக்குத்தத்தை முடித்து கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஜெபவீர சேனை என்று ஒன்று ஆரம்பின்னு சொன்னார். ஜெபவீர சேனை என்று அதுக்கான கருத்துக்களை எல்லாம் என்னிடம் கொடுத்தார். அந்த சேனையைத்தான் இப்பொழுது ஆரம்பித்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த ஜெபவீர சேனையில் நீங்களும் சேர்ந்து, எங்கள் ஜெபவீர சேனையிலே சேர்ந்து நீங்களும் போர் வீரராக, படைவீரராக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை நாங்கள் அந்த ஜெபவீர சேனை சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த ஜெபவீர சேனையிலே சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபிக்க நாங்கள் உங்களுக்கு ஆயத்தப்படுகிறோம். தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் நான் கொண்ட நம்பரை நீங்கள் பதிவு பண்ணி எதிர்த்துக்கிடுங்க. அப்புறமா தொல்லை பண்ணுங்க. 94437918800 இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணால் நீங்களும் எங்களோடு கூட படை வீரராய் ஜெபவீர சேனையாய் சேர்ந்து நீங்கள் ஆண்டவருக்காக பயன் செய்கின்ற காரியங்கள் கடந்து வரலாம். சரி, இதை பார்க்கிறோம் பிரியமாகவே. படை வீரன் சொல்லுகின்றது ஒவ்வொரு கருத்தையும் பார்க்க முதல்ல ஒவ்வொன்றும் வந்து 7 பாயிண்ட் வந்துட்டு இருக்கிறோம். 7 பாயிண்ட். ஒவ்வொரு கருத்தை நாம் சிந்திக்கிற பொழுது ஆண்டவரோடு கூட நம்முடைய இணைப்பு எப்படி இருக்கிறது? பைபிளை படிக்க அது நம்ம புல்லரிக்கின்ற ஒரு கருத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? எடுக்கணும், படிக்கணும், வாழைக்கணும். சரி, அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிறேன். புனித பவுலடிகள் சொல்லுகிறது பார்க்கணும். 2 கொரிந்தியரிலே 5ஆம் அதிகாரத்திலே, 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் காட்டுகிறார். பார்க்க 2 கொரிந்தியர் 5:20. நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம், கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பானவர்களே, நான் இதை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன்.
சில வேளை இந்த வசனத்தை படிக்க சொல்லும்போது சகோதரர் படிப்பார். படிக்கிற பொழுது அவர் ஆக்டிங், அவர் அழுத்தங்களை பார்க்கணும். நிறைய இருக்கும். கடவுளோடு கூட ஒப்புரவாகுங்கள்னு கத்திரப்பாடு இருக்கிறார். அதுதான் என்னுடைய அறிவிப்பு. அதான் தூது. என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கப்பட வேண்டும் இருக்கின்றோம். தூதர்களாக அன்னைக்கு கடவுளுடைய தூதர் கபிரியேல் தூதர் அன்னை மரியாவிடம் வந்து தூதரை தாங்க தூதத்தாருங்க. அதே போல இன்றும் நாம் கடவுளோடு கூட இணைகின்ற ஒரு நிலையிலே தூதர்களை அறிவிக்கின்றோம். தூதர்கள் ஆண்டவரை பற்றி அறிவிக்கின்ற தூதர்கள். மக்களே, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர், இரக்கம் உள்ளவர், நமக்காக பாடுகள் பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக உயிரை கொடுத்தவர், நம் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மக்களே வாங்கன்னு சொல்லணும். இதுதான் நாம் தூது. இதான் சொல்லு. இந்த தூது அறிவிக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். தூதுவர்களாக இருக்கப்பட வேண்டும் என்று. இப்படிப்பட்ட ஒரு தூது அறிவிக்கிற நிலை என் அன்பானவர்களே நம்முடைய சமூகத்திலே கடந்து போயிருந்தால் இன்று எத்தனை நிலை வந்து இருக்கும்? உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களே இந்த கருத்து போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கிறேன். உலகமெல்லாம் மீட்படை இயேசு பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள், எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவரை வந்திருக்கிறார்கள், மீட்படைந்திருக்கிறார்கள். தூதுவர்கள் இல்லை, படைவர்கள் இல்லை. படைவர் என்று இரண்டாவது பொசிஷன். தூதர்கள் இல்லை, படைவர்கள் இல்லை. எப்படி இறையாட்சி வளரும்? இறையாட்சி வளரும், இறையாட்சி வளரும். பார்க்கணும் அன்பானவர்களே, தூது அறிவிக்கலாக நாம் மாறப்பட வேண்டும். தூது அறிவிக்கின்றவர்களாக மாறப்பட வேண்டும். நான் அதுக்கு சொல்ல நீங்க உங்களால் முடிஞ்ச தூது அறிவிங்க. சொல்லனுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுங்க. அது ஒரு தூது அறிவிக்கிறதா ஒரு கருத்தாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட கூட ஒவ்வொரு அந்த என்ன இப்போ 10 பாயிண்ட் சொல்லிட்டேன், 8 பாயிண்ட் சொல்லிட்டேன் இல்லவா? யோ காட், எவ்வளோ 8 பாயிண்ட் எனக்கு. ஒவ்வொரு கருத்தை நீ பார்க்கணும். எப்படி கடவுள் நம்மளை அவரோடு கூட இணைத்து அவரோடு தொடர்பு கொண்டு வைத்து நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்காரு. சிந்தித்து பாருங்கள். தனிமையாக உட்காருங்க, பைபிளை எவ்வளோ வாசித்து வழி சிந்தித்து பாருங்க. அது உங்களுக்கு இருக்கும். இது படிக்கிற பொழுது இருக்கு. அவர் நம்மோடு கூட யார் சொல்லுவாங்கன்னு எம்மாவசியர் சொல்வார்கள். அவர் நம்மோடு கூட பேசி வருகிற பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எறியப்படவில்லையா என்று சொல்வார்கள். எழுதியிருக்கிற வசனத்தை எல்லாம் அமைதியாக உட்காந்து கொஞ்சம் சிந்தித்து தியானித்து பாருங்க. எப்படி பற்றி எரியும். எரிமை சொல்லுகிறாரு, ஐயோ அந்த வார்த்தையில எல்லாம் என் எலும்புலாம் பற்றி எரிய செய்கிறது, என்னால் அமைதியாக இருக்க முடியாது, நான் போய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீ போய் சொல்லணும், தூதராய் மாறணும். அதுக்காக தான் அடுத்த ஒரு கருத்தை பார்க்கணும். பிரிமாக்குள்ளே இந்த இதில் அது 1 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் எடுக்குங்க. 1-2 வசனத்துக்கு 9வது கருத்தாக பார்க்கலாம். 9வது கருத்தா 1 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம். நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, கடவுளுடைய மறைப்பொருளை, கடவுளுடைய மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்பாளர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்பாளர்கள் என்று. மறை உண்மை இதை அறிவிக்கும் பொறுப்பாளர்கள். இன்னைக்கு பைபிள் எடுத்து படிக்கிற பொழுதுதான் அதன் மறை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை அறிவிக்கின்ற ஒரு பொறுப்பாளராக மாற முடியும். இந்த மக்கள், நம்முடைய மக்களிலே அந்த பைபிள் எடுக்கல, இறைவசன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படி உலக போக்கில் போய்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி மறை உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்கள் சொல்ல முடியும், பொறுப்பாளராக மாற முடியும்? கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரமே, நாம் நினைத்து பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்பாளர்கள் என்று. என்ன ஆண்டவர் என்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார், என் சகோதரனுடைய பொறுப்பு ஒப்படைத்திருக்கிறார். எங்கேயோ இருந்த பொறுப்பு அடைச்சிருக்கிறார். இதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார். உங்க ஊரில் இருக்கிற மக்கள், உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள், உங்களுடைய பகுதியில் வாழ்கிற மக்களிடம் ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பு படுத்திருக்கிறார். ஒரு காவல்காரராக பொறுப்பேற்றிருக்கிறார். இசைக்கராக சொல்லப்பட்டிருக்கிறல்லவா, அந்த காவல்காரனாக உன்னை நியமித்திருக்கிறேன் என்று. ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது காவல்காரனாக பொறுப்பேற்றுகின்றேன். நம் பகுதியில் ஒரு பொறுப்பாளர், நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பொறுப்பாளராக, தூதறிவிக்கின்ற பரவலாக, படை வீரராக இருக்கிற ஒரு பொறுப்பாளராக கடந்து போக வேண்டும். அதுக்காகத்தான் நடந்திருக்கிறார்.
எந்த கருத்து நான் வாழ்க்கையில் பார்க்கணும் பெரிய மாணவர்களே. நான் சொல்ல பாரத்தோடு கூட சொல்லுகிறேன், தாகத்தோடு கூட சொல்லுகிறேன். திருச்சியில் மாற்று கொண்டு வரணும். அதற்கு நான் கேட்டதோடு மட்டும் நின்று விடாதபடி நீங்கள் செயல்படலாம். எழுது, கடந்து வாங்க, கடந்து வாங்க, கடந்து வாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் மறை உண்மைகளை சொல்லுகிற பொழுது நான் ஏற்கனவே சிந்திக்கும் இந்த பரலோக நரகத்தை பற்றி ஒரு புக்கு போட்டேன். அடுத்தது ஆண்டுடைய 2ஆம் வருகை குறித்து புக்கு போட்டேன். அடுத்து 3வது இந்த மாத புத்தகத்தில் அவர் செயலை காட்ட கைமாறி என் கையில் இருக்கணும். இந்த 3 புத்தகத்தையும் ஒன்றா இணைச்சி விண்ணக வாழ்வு நோக்கின்னு ஒரு புத்தகம். இந்த 3 புத்தகங்களையும் கருத்துக்களையும் ஒன்றா இணைச்சி விண்ணக இருக்கிறேன். இதுக்காக நீ ஜெபியுங்க. மறை உண்மைகளை அறிவிக்கின்றன. இதுக்காக ஜெபியுங்க. இது விளைவதற்கான தேவைகளுக்காக நீ சந்திக்கும்படியாக ஆனோட ஒப்புக் கொடுங்க. சொன்னார், அவர் செய்வார், விசுவசிக்கிறேன். அடுத்த கருத்து 9 பார்த்துட்டோம் அல்லவா? 9 பார்த்துட்டோம். பார்க்கணும் பெரியவர்கள், என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் எழுதி வைக்கிறீங்க. பார்க்கணும் பெரியங்கள, நீங்கள் உங்களோட தாழ்மையாக கேட்டுக்கணும். எனக்காக ஜெபிக்கணும். இப்படி பவுல் சொல்கிறாரு, நான் பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? அன்றைக்கி ஜெபிங்க. இன்னும் பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட மறைவுகள் நான் செல்ல நன்றிருக்கேன். ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் இந்த ஊழியத்தின் பகுதியில் நீங்கள் அதிகமாக தாங்கணும். நான் தான் ஒவ்வொரு முறை சொல்லுகின்றேன், அந்த மாதிரி செஞ்சுக்கும். சரி, எல்லாம் அவர் சித்தம், அவர் செயலுக்கு கடந்து வரலாம். அடுத்த 10வது கருத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். தூயான் உணர்த்துகிறாரு. இன்றைக்கும் 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை தூய ஆவியானவர் காட்டுகிறார். எடுங்க, படிங்க. உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். பாருங்க, இன்றைக்கு இந்த வசனத்தை மாத்திரம் சிந்தித்து தியானித்தோம்னா நிறைய சிந்திக்க முடியும். வசனம் அப்படியே பிட்டு போயிட்டே இருக்கும். இந்த வசனத்தை அப்படி போனாக்கா இங்கே ஒரு பாயிண்ட், அங்கே ஒரு பாயிண்ட், அங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். 10 கண்ணீர்கள் பார்க்குறோம். 10 கண்ணீர்கள் மணவாளன் வருவதற்காக ஆயத்தமாக விளக்கேற்றிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் 5 பேர் அவுட், 5 பேர் ஓகே இல்லைங்களா? நம்ம எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் வருகிற பொழுது ஒரு மணவாட்டியாக நாம் ஆயத்து விட்டோம். நாம் தயாரிக்க இருக்கும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது நாம் மணவாட்டிகளாக, ஆயத்தமுள்ள மணவாட்டிகளாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே புனித பவுலடிகள் மிக தெளிவாக கூறுகிறார். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கு நாம் எல்லாம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட மணவாட்டிகளாக இருக்கின்றோம். அவர் மகா மகிமையோடு வருகின்ற காலகத்திலேன்னு சொல்லி கொடுக்கிறார். மாணவர்களே, நாம் பார்க்கணும், மணவாட்டிகளை கடந்து அதுமாதிரி ஒரு பாட்டு பாடுவாங்க. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு 2ஆம் வருகை. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. ஜெபிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்முடைய உறவு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்முடைய இணைப்பு எப்படி இருக்கிறது என்று உள்ளத்தின் ஆழத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும்
நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆம் சகோதரமே, கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற நமக்கு எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றி உண்டு. நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார், வெற்றியை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம், அவருக்கு அடிமைகளாய். இயேசு நமக்கு அடிமையானார், நாம் வெற்றி பெற இயேசு நமக்காக சிலுவையில தன் தோள் மேலே நம் பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இதோ நாளிலே நாங்கள் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த நாளிற்காக அருமுறை விடுதலை ஜெபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்குள் வாழ்கிற எங்களுக்கு எப்பொழுதும் நீர் வெற்றியை கொடுக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு படை வீரனை போல ஆண்டவரே எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று ஜெபிக்கக்கூடிய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அருமையான செய்தியை, விடுதலை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களுக்கு வெற்றியை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவுக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இறை செய்தி அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கட்டும். ஆண்டவரே, வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கிற செய்தியாக மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய உயிர் உள்ள இறை வார்த்தை அவர்களுக்கு திடத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த விடுதலை செய்தி இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள், புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.